நிறைய பெண்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா, குறைந்த வயதுல திருமணம் செய்து கொடுக்கறதுனால மனப்பக்குவம் இல்லை அவங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையில சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அதனால அவசரப்பட்டு இந்த தற்கொலை முயற்சியை போயிடுறாங்க. அந்த 600 பேர்ல 450 பேர் 4ல 3ல 3/4%, 3/4 பங்கு வந்து பெண்கள் தான். அதனால நீங்க குழந்தை திருமணம் செய்யல அப்படின்னாக்கா இந்த பிரச்சனை வராது. கொஞ்சம் வயது முதிர்ந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க வீட்டை பாவம் வந்தா ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம அட்லீஸ்ட் சண்டை போட்டு வீட்டை வந்தா இருப்பாங்க, யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்க வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு, ஹஸ்பண்ட் வீட்டுல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா உலகத்தை தீர்க்க முடியாத ப்ராப்ளமே கிடையாது. எவ்வளவு பெரிய 2 நாட்டுக்கு கூட பிரச்சனை விட தீர்த்துறாங்க. ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை. அப்படியே தீர்க்க முடியலன்னா கூட சட்டப்படி வழிகள் இருக்கு. பிரிஞ்சுட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா வாழறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா உடனடியாக காவல் நிலையத்துக்கு வரணும். காவல் நிலையத்துக்கு வந்தா காவல் நிலையத்தை எடுத்த உடனே நாங்கள் கேஸ் போட மாட்டோம். இப்ப திருமதி தேவரி மோகன் இருக்காங்க, இவங்க மாதிரி சிலரை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துவோம். அவங்க செய்யறதுல 2 பேர் பக்கம் என்ன விசாரிச்சு யார் பக்கம் தப்பு இருக்கு, எப்படி அவங்க நடவடிக்கை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணுவோம். கவுன்சிலிங் பண்ணி அவங்களை அனுப்பி வைப்போம். நிறைய பேர் கிட்டத்தட்ட உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ உங்க பெண் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனாலும் அது வந்து இன்னொரு ஆண் தான் அந்த பிரச்சனையை உண்டாக்குறாரு. இல்ல ஒரு வீட்டுல இன்னொரு பெண் ஒரு பிரச்சனை உண்டாக்கலாம். மாமியார் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நிறைய சீரியல் எல்லாம் பாக்குறீங்க, மாமியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அந்த அவங்களும் பெண் தான். பெண்ணுக்கு எதிரி வந்து ஆணா இருக்கணும்னு அவசியமே இல்லை. பெண்ணுக்கு எதிரி பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நாங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால இந்த பக்கம் இவங்க சொன்னாங்க குழந்தைகள் திருமணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, குழந்தை திருமணமும் இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட சூசைட் பண்ணிக்கக்கூடாது. சூசைட் என்னது? தற்கொலை பண்ணிக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனை இங்கதான் வரணும். அப்படி உங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னா கூட, இப்ப அவங்க நட்சத்திர பேரே வச்சிருக்காங்க, நம்பிக்கை நட்சத்திரம் பேர் வச்சிருக்காங்க அவங்களுடைய ஹோம்க்கு. அதனால இந்த நம்பிக்கை நட்சத்திரமா நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆதரவே இல்லைன்னா கூட அவங்க ஆதரவு கொடுப்பாங்க, அரசாங்கம் ஆதரவு கொடுக்கும். இது 2வது விஷயம். 3வது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப புதுசா வந்து ஒரு சட்டம் வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து. குடும்பத்துல யாராவது அடிக்கிறாங்க, சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, குழந்தைகளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா சட்டப்பூர்வமா உங்களை அடிக்காம இருக்கிறதுக்கும் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு பணம் வாங்கி தர்றதுக்கும் புதுசா ஒரு சட்டம் வந்துருக்கு. அந்த சட்டம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பிரச்சனை என்னன்னா ஆக்சிடென்ட் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாங்க. இப்ப இந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பைக் இருக்கு, எல்லார் வீட்லயும் சைக்கிள் இருக்கு, எல்லாரும் ரோடுக்கு போறோம், டவுனுக்கு போறோம். சோ அப்ப ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஆமா. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல நீங்க என்ன பண்ணலாம், உங்க கணவர் எல்லாம் பைக் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி போட்டு போன்னு சொல்லுங்க. ஹெல்மெட் வாங்கி போட்டு போன்னு சொல்லணும். அதை வந்து நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. ஏன்னா அவருடைய உயிர் உங்களுக்கு தான் முக்கியம் இல்லையா, மற்றவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் ரோட்ல இறந்து போறாங்க ஆக்சிடென்ட். அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க அந்த விஷயத்த வந்து வீட்டை சொல்லி அனுப்பணும். குழந்தைகள்லாம் நல்லா படிக்க வைக்கணும், நல்லா சுகாதாரமா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் இப்ப வந்து ஒரு நேரடியா வந்து பேசுறாங்க. எங்களை மாதிரி நாங்க போலீஸ் துறையில இருந்து வந்து இந்த சட்டத்தை பத்தி பேசுறோம். இது மாதிரி உங்களுக்கு சுகாதாரத்தை பத்தியும் கல்வியை பத்தி பேசுறதுக்கும் நிறைய இங்க வராங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் தயவு செய்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. காவல்துறை அணுகுங்க. உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோம். சில பேருக்கு உங்களால சொல்ல முடியாது, ஆண்கள்கிட்ட அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. உலகத்துக்கு பழி
மட்டும்தான் சொல்ல முடியும். அனைத்து மகளிர் காவல் உங்களுக்கு வழி சொல்லுவோம். நாங்க உங்க கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் வரக்கூடாது என்பது ஏற்படுத்தப்பட்டதுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா எங்க காவல் நிலையத்தில் நீங்க அணுகலாம். நாங்க இருக்கிறோம், குடும்ப நல ஆலோசகர்கள் இருக்காங்க எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிரச்சனையே பண்ணலாம். பெண் குழந்தை பாரம் என்று நாம் கருதக்கூடாது. ஒரு பெண் குழந்தை பாரம் நாம் நினைக்கவே கூடாது. அந்த பெண்ணுதான் நம்ம குடும்பத்தை, நம்முடைய கல்வியில ஒரு பெண் கல்வி பெற்றால் அந்த குடும்பத்துக்கே அது கல்வி, அந்த நாட்டுக்கு மட்டும் அது கல்வி இல்லை, அந்த குடும்பத்தையே அது காப்பாற்றக்கூடிய கல்வி. ஒரு பெண் சொந்த காலில் நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி ஒரு பெண்ணுக்கு வந்து விட்டால் அவளை எந்த விபத்துமே காயப்படுத்தாது. ரொம்ப ஒரு பெண் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னுக்கு வந்து விட்டால் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். மகளிர் சங்கத்துல எதா இருந்தாலும் நீங்க சொன்ன உடனே போய் எல்லாரும் போய் நீங்க சொன்னீங்க, ஒரு 10 பேருக்கு 20 பேருக்காக சொல்லுவீங்க ஒருத்தரும். இந்த மாதிரி விசேஷத்தை குறிப்பதற்காகத்தான் இந்த விசேஷம் எல்லாம் உங்களுக்கு நாங்க தகவல் போகணும். நீங்க 4வது மீட்டிங் உங்க குரூப்ல நாங்க போறதுன்னு நினைக்கிறேன். ஊரா போட்டுட்டு வரல, இது 4வது மீட்டிங் தான். இது 4வது மீட்டிங் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு உபயோகபூர்வமாக இருக்கிறது. ஒரு பெண் வந்து சரித்திரம் படைக்க வேண்டும், ஒரு பெண் சாதனையாளராக வேண்டும். நீங்க எல்லாம் பொதுவான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் பெண்கள் அரியாசனத்தில் சரியாசனம் கேட்கும் காலம் இது. இப்பெல்லாம் எலெக்ஷன் சீட் கேட்கிறாங்க பெண்கள்லாம். அந்த மாதிரி அல்லல் பட்டுத்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையே ஒரு வாய்ப்பு, அதை பயனுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் பெண்கள். இந்த உலகத்துக்கு நம்ம யார் என்று எடுத்து கூறாமல் ஓய மாட்டோம் என்று நம்ம சபதம் எடுக்கிறோம். நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக மட்டும்தான் நம்ம வந்து பேங்க்ல பணம் போட்டு நம்ம முன்னுக்கு வரணும் இல்ல, நம்ம குழந்தை பசங்களை படிக்க வைக்கணும். சின்ன வயசுல கல்யாணம் பண்றதால அந்த குழந்தைகள் நீங்க சொல்றதையும் கேட்க முடியாம, மாமியார் வீட்டுல சொல்றதையும் கேட்க முடியாம அவங்க சீக்கிரம் இறந்து போறாங்க. அதை தாங்கக்கூடிய சக்திகள் அந்த குழந்தைகளுக்கு இல்லாத போறதால தற்கொலை தடுப்பு நம்ம அவசியம். அதனால நீங்க எல்லாரும் ஏற்கனவே உங்களுக்கு மீட்டிங்ல நிறைய நேரம் நாங்க தகவல் சொல்லியிருக்கோம். இப்ப தற்சமயம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, சிறப்பாக செயல்படுங்க என்று கேட்டுக்கொண்டு విడైపోయి నంది వణకం. సార్ చెప్పారు కదా మీకు తమిళ్లో చెప్తుంటే అంత అనుకున్నాంటే అది 2-3 విషయాలు నేను మీకు చెప్పేస్తాను. ఈ చిన్న వయసులో పని చేయకూడదు అని చెప్తారు. అట్లా చేస్తే ఏం ప్రాబ్లం వస్తుంది, వాళ్ళకి సరిగా ఆ సంసారం చేసే శక్తి సన్నత వాళ్ళకి ఉండలేదు. ఇంకోటి వాళ్ళకి బిడ్డలు పుడితే అంగవికలుగా పుడతారు. ఇది ఒక చిన్న వయసులో పని చేస్తే ఇట్లా అంతా వస్తుందని చెప్తా ఉన్నారు. అదే మాది ఇప్పుడు సచ్చే విషయంలో చూస్తే ఆడంతా జాస్తి చేస్తా ఉన్నారు. 600 జనం సచ్చిండారు మన డిస్టిక్ లో మాత్రం మంచి సార్ చెప్పినారు కదా. యారో ఇట్లా సచ్చేది అన్ని దానికి మనం సచ్చేదే కారణం అంటే ప్రపంచంలో ఎవరు బతికేలేదు. మనం ఏం చేయాలంటే ఏమైనా ప్రాబ్లమ్స్ వచ్చిందంటే ఎవరికైనా తెలుసుకుని చెప్పాలా, లేకపోతే అదే పోలీస్ స్టేషన్ లో వచ్చి ప్లేస్ చేసుకునేలా ఎక్కడో ఒక విషయానికి ఒక పరిహారం అనేది ఉంటుంది. ఇప్పుడు ఒక అమ్మ దిగిన ఇంత జగన్ చేసుకుని పోయి చచ్చిపోతే ఆ అమ్మ పరిహారం అయిపోతుందా ఉండి మీరు ఏం తక్కువ ఏం నిప్పు అనేసి మీరే డిస్కషన్ చేయాలా. లేకపోతే ఎవరైనా పెద్దోళ్ళు ఉంటారు కదా వాళ్ళ దగ్గర ఇట్లా ఉండి అని చెప్పి చేయాలా. సరే, అదే మరి ఇప్పుడు మీరు బ్యాంక్ నుంచి అప్పు తీసుకుంటారు. అప్పు తీసుకొని ఏం చేస్తారు, ఎక్కడున్నా 4 రూపాయలు వడ్డీకి తీసుకోండి అది ఇయ్యాలా సార్ అంటారు. అప్పు బ్యాంక్ లో ఏం చేస్తారు, తీసేసి మీరు బాగా సీమ అవడం లేకపోతే గొర్రెలో యాదో తీసుకొని డెవలప్మెంట్ చేసుకుని తిరిగి అప్పు బాగా కడితే మా బ్యాంక్ కి మంచి పేరు, మీకు మంచి పేరు. అదే మరి ఇప్పుడు జిల్లాధికారి వచ్చినారో మీకు వాళ్ళు ముఖాంతం లోన్ ఇస్తున్నారు. సంఘం మేము చెప్పే సంఘం ప్రెసిడెంట్ సెక్రటరీ వస్తే సరే. చెల్లప్రియమ్మ మహిళా సంఘము 5 లక్షలు. తర్వాత సంగమేశ్వర మహిళా సంఘము 4 లక్షలు. శ్రీ పార్వతి మహిళా సంఘము, పార్వతి మహిళా సంఘం 4 లక్షలు. ఈరోజు మన
கிராமிய மகளிர் மேம்பாடு அறக்கட்டளை மற்றும் காவல்துறை இணைந்த இந்த மகளிர் விழிப்புணர்வு முகாமுக்கு வருகை கொண்டுள்ள நமது மாவட்ட காவல் கண்காணிப்பு அவர்களுக்கு நம்ம என்ஜிஓ மூலியமாகவும் இந்த கிராம மக்கள் மூலியமாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நமது எஸ்பி மேடம் இது போல ஒரு 2-3 ப்ரோக்ராம்ல வந்து கலந்தாரு. ரொம்ப சிரிப்பா இருந்தது. இங்க வந்து இன்டீரியர் என்றதுனால அது நாளைக்கு வந்து ஒரு வரத மகாலட்சுமி பண்டிகைன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. பஸ் வசதி இல்லாதனால கொஞ்சம் இதாயிருக்கு. அதனால மன்னிக்கிறோம் தயவு செய்து. அவங்களுக்கு வந்து எங்களுடைய கிராமிய மகளிர் மேம்பாடு அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்மளது டவுன் போலீஸ் அவர்களுக்கு வந்தது. அவர்களுக்கு நம்ம கிராமிய மகளிர் மேம்பாடு அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நமது நரேந்திர மோடி மேடம் அவர்கள் வந்து நிறைய அறிவுரைகள் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்களுடைய பாடநெறி கமிட்டி பொதுநல சார்பாக நன்றிகளை தெரிவித்து வரணும். அதே போல நம்ம எல்லா விதத்திலையும் சகரித்து நம்ம மகளிர் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उच्चल वंग विंद हिमाचल यमुना गंगा उच्चल जलसि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभाशिष माहे जाहे तव जय दाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे